மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு காஸ்ட்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். விஜயோட மாநாட்டுக்கோ பொதுக்கூட்டத்துக்கோ நிகழ்ச்சிகளுக்கு நீங்க போறீங்கன்னா தயவுசெய்து சவப்பட்டி தூக்கிட்டு போயிருங்க. மக்கள் போட்ட பிச்சையில நீ வாழ்ந்துட்டு இருக்க. புரியுது அவங்களுக்கு? அவங்க ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி நீ உறிஞ்சிருக்க. பிளாக்ல டிக்கெட் வித்து, இல்லீகலா டிக்கெட் வித்து. எனக்கு வாழ்க்கை முக்கியம் இல்ல, என்னோட உசுறு முக்கியம் இல்ல, 2 வயசு குழந்தை முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம்னு அவங்களே சொல்றாங்க. அப்ப செத்து போ. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருக்க முடியுமா உன்னால? உனக்கெல்லாம் தயவு செய்து மனசாட்சி ஒண்ணு இருக்கா இல்லையா? உன்னை குத்துதா இல்லையா? பணம், பதவி, அதிகாரம், தமிழ்நாடு முதலமைச்சர், இதுதான் உன் இலக்கு. மஸ்டர்ட் கலர் பேண்ட் ஒண்ணு போட்டுக்கிறது, வெள்ளை சட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு ஆஃப் ஹேண்ட் விட்டு ஒரு சிலம்பு ஒண்ணு கையில போட்டுக்கிறது, போட்டு ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றது. இது நேத்து ஒரு வெக்கங்கட்ட ஒரு டைலாக். எனக்கெல்லாம் அப்படியே டிவி எடுத்து உடைக்கணும் போல தோணுச்சு. மோடி, அமித்ஷா, RSS, பிஜேபி பார்ப்பன கும்பல், பனியா கும்பல், அதானி, அம்பானி, இத மட்டும் எதிர்த்து விஜய் பேசிட்டான்னா நான் இந்தியா விட்டே போயிடுறேன் மேடம், தமிழ்நாடு நான் போயிடுறேன். ஒழித்து கட்டுறதுதான் எங்களோட வேலை. உன்னை சும்மாவே விட மாட்டோம் நாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில மீண்டும் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு மகிழ்ச்சி. மீண்டும் 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 விஜய் களத்தில், விஜய் சேலத்தில் மிகப்பெரிய கூட்டம், தாவைக்காவோட நிர்வாகிகள் மாநாடு நடந்தது. இதுலயுமே ஒருவர் உயிரிழந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நான் ஏன் சிரிக்கிறேன்னா, அந்த நேர்காணல் தொடங்கும் போது விஜயோட பிழைப்பை பார்க்கும்போது இந்த தாவேக்கா அணில் குஞ்சுகள் இவையெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் எனக்கு வருது. ஏன் சிரிப்பு வருது? ஏன்னா நம்ம என்ன அடின்னு அடிச்சு மிதிச்சு துவச்சாலும் வெக்கம், மானம், சூடு, சொர்ணே இல்லாம பண்ணதே திரும்ப திரும்ப பண்றானுங்களே. அப்ப நமக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு. நான் வருத்தம், கவலையெல்லாம் படுறது கிடையாது. இப்போ ஒருத்தர் உயிரிழந்தாருன்னா தற்கூரிகள் வருத்தம் தானே? இல்ல மேடம், தற்கூரி தலைவர்கள், தற்கூரிகளை பார்த்து நான் வருத்தப்படுறதும் கிடையாது, கவலைப்படுறதும் கிடையாது. சிரிப்பு தான் வருது. ஏன்னு கேளுங்களேன், இந்த உயிரிழப்பு நீங்க சொல்றீங்க, விஜய் அதை பத்தி கவலைப்படுறானா? இப்படிதான் நான் பேசுவேன். இப்படிதான் நான் ஒரு மேலதான் பேசுவேன் விஜய். நான் விஜய் அதை பத்தி கவலைப்படுறானா? அவர் ரசிகனை பத்தி அவனுக்கு கவலை இருக்கா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விஜயோட மாநாட்டுக்கோ பொதுக்கூட்டத்துக்கோ நிகழ்ச்சிகளுக்கு நீங்க போறீங்கன்னா தயவுசெய்து சவப்பட்டி தூக்கிட்டு போயிருங்க. இனிமேல் சவப்பட்டி ஒவ்வொருத்தரும் ஆர்டர் கொடுத்து, மரத்துல இருக்கு, சந்தனப்பட்டியில இருக்குது, எல்லா வுட்லயும் இருக்குது, எல்லா மர வகைகள்லயும் சவப்பட்டி இருக்குது. அவங்களோட பொருளாதார சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சவப்பட்டி ரெடி பண்ணிட்டு நீங்க இனிமேல் விஜய் நிகழ்ச்சிகள் போங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா சாவு நடக்கிறதுக்காக தான் அவர் மாநாடே நடத்துறாரு. அப்படி இல்ல மேடம். அவர் நடத்துறது என்ன ஒரு புரோட்டோகால் இருக்கு? எதை ஃபாலோ பண்றீங்க நீங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? போலீஸ், கவர்மெண்ட் கொடுக்குற புரோட்டோகால், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஒரு ஹியூமனிட்டேரியனா ஒரு மனிதன் ஒரு இடத்துல கூடுனா எப்படி கூடுவான், எப்படி கலைவான், அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? 6 அறிவு 7 அறிவு இல்ல 6 அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன ஃபாலோ பண்ணல அவங்க? மேடம் அவங்க என்னன்னா மேடம், ஒரு மிருகம், ஒரு விலங்குகள் கூட ப்ராப்பரா அசம்பிள் ஆகி ப்ராப்பரா டிஸ்போஸ் ஆகும் மேடம். இப்படிலாம் ஆர்ப்பரிக்காது. நீங்க ஒரு மாட்டு கூட்டத்தையோ ஒரு பன்னி கூட்டத்தை, என்ன சொல்றது, ஒரு விலங்கினங்கள், ஒரு மிருகத்தோட கூட்டத்தை பார்த்தா கூட டீசெண்டா அசம்பிளை, டீசெண்டா கலைஞ்சிரும். எரும மாடு கூட அப்படிதான் இருக்கும். இவனுங்க இந்த தாவேகா தற்கூரிகள், அணில் குஞ்சுகள், இந்த தாவேகா தலைவன், இவனுங்க நிர்வாகிகள் எவனுமே ஒழுங்கா கூடி ஒழுங்கா கலைய மாட்டானுங்க. புரியுது உங்களுக்கு? விஜயோட வாகனமே ஒரு சாவு ஊர்வலம், சாவு, இந்த அமரர் ஊர்தி மாதிரி தான் இருக்குது அந்த வண்டி. ஏன்னா எப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த இறந்து போயிட்டான், ஒரு ரசிகன் தான் இறந்துருக்கே, கட்சி நிர்வாகிகள் கூட்டம்டா, ரசிகன் தானே வருவான் அதுக்கு. வட இந்தியாக்காரன் செத்து போயிட்டான்றீங்கன்னா இதுவா பாஜக RSS கூட்டமா? அவங்க தான் இந்த 200 300 கொடுத்து வட இந்தியாக்காரனை கூட்டம் ஒரு கூட்டம் நடத்துவாங்க, இந்த RSS பாஜக காரங்க, சங்கிகள். ஏன்னா நீ உன் கட்சி நிர்வாகிகள் கூட தானே நீ போன சேலத்துக்கு. அப்ப நிர்வாகிகள் செத்து போயிட்டான், அதை சொல்லு, ஓப்பனா ஒத்துக்கோ. விஜய் விக்கிரவாண்டி முதல் முறையா அந்த விழுப்புரத்துல விக்கிரவாண்டி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு மாநாடு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் விஜயோட எல்லா மாநாடு, எல்லா பொதுக்கூட்டம், எல்லா நிகழ்ச்சிகளையும் சாவு இளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஈரோட்ல அப்படி எதுவுமே நடக்கல மேடம். எல்லாத்துலயுமே நடந்திருக்கு மேடம். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துதான் இருக்குது. இவங்க பாதுகாப்பா வீட்டுக்கு போக மாட்டாங்க, இளவெழுப்பானுங்க. கடைசியில அவங்க குடும்பம் தான் நடுத்தருக்கு வரும். ரசிகன் குடும்பமும் நிர்வாகிகள் குடும்பமும் தான் நடுத்தருக்கு வரும். விஜய் ஒரு பைசா கொடுக்க மாட்டான், ஒரு பைசா கொடுக்க மாட்டான், இரங்கல் தெரிவிக்க மாட்டான், அஞ்சலி தெரிவிக்க மாட்டான். 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்கல்ல, அது ஆதரவர்ஜனா கொடுத்த பணம். 41 பேர் இறந்தது, அந்த 8 கோடி ரூபாய் பணம், என்னமோ சம்திங், அந்த ஒரு தலைக்கு 20 லட்சம் கணக்கு போட்டுக்கோங்க. அது ஆதரவர்ஜனா லாட்டரியில கொள்ளையடிச்சான்ல, வடகிழக்கு மாநிலத்துல லாட்டரியில ஏழை எளிய மக்கள் பணத்தை சுரண்டி கொள்ளையடிச்சான்ல அந்த நாய் ஆதரவர்ஜனா, அவன் கொடுத்த பணம் தான் அது.
புரியுதா உங்களுக்கு? அவன் தான் அந்த 20 லட்சம் கொடுத்தான், விஜய் கொடுக்கல. விஜய் வந்து ஒரு பைசா செலவு பண்ண மாட்டாரு, மறந்துடாதீங்க நீங்க. ஒரு பைசா யாருக்கு செலவு பண்ண மாட்டாரு, ஒரு பைசா யாருக்கு கொடுக்க மாட்டாரு. ரசிகனே இறந்தா கூட அஞ்சலி செலுத்த மாட்டாரு, நிவாரணம் கொடுக்க மாட்டாரு, நிதி கொடுக்க மாட்டாரு. தெரியுமா உங்களுக்கு அவரை பத்தி? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்ப செல்வகுமார் அவருடைய இவரு நம்ம பிடி செல்வகுமார் பேசியிருந்தார்ல, மேனேஜர், அவர் சொல்றதெல்லாம் உண்மை, 100க்கு 100 உண்மை. மனுஷனே கிடையாது. தலைவெறி, ஆணவ வெறி, பணவெறி, பதவி வெறி, உலக இன்ப வெறி பிடித்தவன் தான் விஜய். புரியுதா உங்களுக்கு? விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாது அரசியல் நிக்கிறதுக்கு, மக்களை சந்திப்பதற்கு, மக்களுக்கு நீ வேலை செய்யறதுக்கு நீ ஒரு தகுதியே கிடையாது. புரியுதா? தயவுசெய்து உன்னை அண்ணா எம்ஜிஆர் சொல்லாத, அந்த மாபெரும் தலைவர்ல கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தாத தயவுசெய்து. நான் கெஞ்சி கேட்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன். நீ ஒரு பைசா செலவு பண்றியா நீ மக்களுக்கு? ஏன் நீ 200 கோடி, நீங்க ஒரு பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி உன்கிட்ட இருக்குன்னா, மாட மாளிகையிலையும் பலாயிரம் விலை மதிப்பு மிக்க கார்ல போற, சொகுசு விமானத்துல நீ வர்றேன்னா, ஓன் சார்ட்டர் பிளைட்ல வர்றேன்னா, அதுக்கெல்லாம் மக்கள் போட்ட பிச்சையா உனக்கு? முதல்ல மக்கள் போட்ட பிச்சையா நீ வாழ்ந்துட்டு இருக்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி நீ உறிஞ்சிருக்க. பிளாக்ல டிக்கெட் வித்து, இல்லீகலா டிக்கெட் வித்து, டிக்கெட் அதிக விலைக்கு வித்து, இந்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய, நலிந்த, விளிம்பு நிலை சாமானிய மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி நீ பல கோடி சேர்த்துட்டு ஒரு பைசா இந்த மக்கள் செலவு பண்ணிருக்கியா? சொல்லுங்க நீங்க. இந்த சமூக மக்கள் தான் நான் லிஸ்ட் பண்ண, இந்த சமூக மக்கள் தானே விஜய் ரசிகர்கள். இவங்க தானே படம் பாக்குறாங்க டிக்கெட்ல, தியேட்டர்ல போய். நீ யாருக்கா செலவு பண்ணிருக்கியா? நீ ஒரு பைசா செலவு பண்ணிருப்பியா? நீ கொரோனா அப்ப செலவு பண்ணியா? நிவாரணம் கொடுத்தியா? வெள்ளம் பேரிடர் நிதி கொடுத்தியா இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க மேடம், நிதி கொடுத்தியா நீ? இல்ல, கொரோனா நடக்கும்போது அவங்க வந்து அங்கங்க தாவிகாவினர், விஜயோட ரசிகர்கள் நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு தானே இருந்தாங்க. மேடம் நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். விஜய் என்ன செஞ்சா நான் ஏத்துக்குவேன். இவன் ரசிகன் வந்து போஸ்டர் ஓட்டுறான், பாலாபிஷேகம் பண்றான், பால விரயம் பண்றான், உணவுகளை விஜய் கட் அவுட் மேல கொட்டுறான், ராட்சத கட் அவுட் வைக்கிறான், அதெல்லாம் தேவை கிடையாது. நீ பொறுப்பற்ற, ஏன்னா நீ மூட நம்பிக்கையாலையும் ஜாதியாலையும் மதத்தாலையும் இந்த தமிழின மக்கள் வந்து இன்னும் இழிநிலையில, கீழான நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறான். கேவலமா வாழ்றான். 90% வந்து வறுமையில வாழ்றான், ஜாதியில வாழ்றான், கீழான வாழ்க்கை, காட்டு மிராண்டி வாழ்க்கை தான் தமிழை வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு திராவிட மாடலும் திமுகவும் இந்த திராவிட கருத்திலும் தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்தம் தான் அந்த தமிழனை வந்து முன்னேற்றி கொண்டு வந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த தமிழின மக்களை வந்து நீ வஞ்சிக்கிற, துரோகம் பண்ற, கெடுதல் பண்ற, நீ நல்லா இருப்பியா? நான் கேட்கிறேன். நீ நல்லா இருப்பியா? நல்லா இருக்க முடியுமா உன்னால? உனக்கெல்லாம் வந்து தயவு செய்து வந்து மனசாட்சி உனக்கு இருக்கா இல்லையா? உனக்கு குத்துதா இல்லையா? இவன் ரசிகனை நீ நெறிமுறைப்படுத்த மாட்ட, நல்ல ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க மாட்ட, ரசிகனை வந்து பக்குவப்படுத்த மாட்ட, அட்வைஸ் பண்ண மாட்ட, அறிவுரை சொல்ல மாட்ட. ரசிகன் சாப்பிட்டானா, வேலைக்கு போறானா, சம்பாதிக்கிறானா, குடும்பத்தை பாக்குறானா, அவன் நல்ல உடை அணியிறானா, நல்ல வீட்டுல இருக்கானா, அதை பத்தி உனக்கு கவலையே கிடையாது அவனுக்கு. இல்ல, அவர் அட்வைஸ் கொடுக்க தானே செய்யறாரு. நீங்க குழந்தைகளை கூட்டு வராதீங்கன்னு அவர் சொல்றாரு. இவங்க தானே 2 வயசு குழந்தைய கூட்டு வராங்க. குழந்தைய கூப்பிட்டு நீ தடை பண்ணு. குழந்தைய கூப்பிட்டு விடாத, உள்ளுக்குள்ள கூட்டத்துக்கு ஏன் விடுற? உள்ள ஏன் கூட்டத்துக்குள்ள விடுற? இளம் பெண்களை ஏன் உள்ள விடுற? இளம் பிஞ்சுகளை ஏன் உள்ள விடுற? நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, வர்றாங்கல்ல, தடை பண்ணு. என்ட்ரன்ஸ்ல ஏன் உள்ள விடுற? ஏன் உள்ள விடுற? நீ யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து யாரையும் பக்குவப்படுத்த மாட்ட, நீ திருந்த மாட்ட. புரியுதா உங்களுக்கு? நீ வந்து எக்கேடோ கெட்டு நாசமா போ. பிரைவேட்டா நீ என்ன வேணா பண்ணி தொலைஞ்சிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அப்பாவி ஏழை எளிய மக்களை, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் உன்னை பார்க்க வர்றான். பெரும்பான்மை வந்து சாமானிய மக்கள் தான் வர்றான். அவன் வாழ்க்கையை நாசமாக்காத. சரி, நான் உன்ட்ட சொல்றது அவ்வளவுதான். இல்ல, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வாழ்க்கை முக்கியம் இல்ல, என்னோட உசுறு முக்கியம் இல்ல, 2 வயசு குழந்தை முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம்னு அவங்களே சொல்றாங்க. அப்ப செத்துப்போ, எனக்கு என்ன கவலை? நான் எது கவலை பண்ணுவேன்? என்னச்சு அப்படிதான் 50 உயிர் இப்போ. ஆமா மேடம், இன்னும் நிறைய உயிர் போகும் விஜயால. உனக்கு வந்து நீ மக்களை நல்வழிப்படுத்த மாட்ட, நீ கூத்தாடியால நல்வழிப்படுத்த முடியாது. உனக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, தத்துவமும் கிடையாது, எந்த விதமான நல்ல சிந்தனைகளும் உனக்கு கிடையாது. உனக்கு பணம், பதவி, அதிகாரம், தமிழ்நாடு முதலமைச்சர், இதுதான் உன் இலக்கு. படத்துல நம்ம ஒரு படத்துக்கு 250 கோடி, இந்தியாவோட ஹையஸ்ட் பெய்டிங் ஆக்டராவே நீ இருடா, அப்படி எனக்கு கவலை கிடையாது. நீ 250 கோடி வாங்குற. ஆனா நீ வந்து அரசியலுக்கு வந்தால், முதலமைச்சரானா பல லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். புரிஞ்சுக்கோங்க, அந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து 4.5 லட்சம் கோடி எல்லா வருஷமும். நீங்க ஒண்ணுல ஒரு 10% கமிஷன் கூட வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு எவ்வளவு வருது? கமிஷனே வச்சா கூட 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 1.5 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். கமிஷன் 10% கமிஷன் நீங்க பண்ணாலே போதும் மேடம். நீங்க 1.5 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் 5 வருஷத்துக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப 4.5 லட்சம் கோடி ஒரு வருஷம் பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட். அப்ப இவங்களுக்கு என்னன்னா, இந்த தமிழ்நாடு ஸ்டேட் ஆட்டையை போடணும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும், சொகுசு ஆடம்பர வாழ்க்கையை வாழணும், அதிகாரம் செலுத்தணும் எல்லாரும் மேல. இதான் இந்த ஆளோட நோக்கம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆளுக்கு வந்து என்னன்னா, ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து ஒரு விதமான பொறாமை. நம்மகிட்ட வந்து பதவி இருக்கு, நம்மகிட்ட வந்து பணம் இருக்கு, நம்மகிட்ட சினிமா புகழ் இருக்கு, நம்ம எல்லா உலக இன்பத்தையும் பார்த்துட்டோம், எல்லா உச்சபட்ச புகழையும் அடைஞ்சிட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதெல்லாம் நீ பார்த்து நீ கிழிச்சிட்ட. ஏன்னா அது ஒரு மயிருக்கு பிரோஜனம் கிடையாது அந்த சமூகத்துக்கு நீ பார்த்தனால. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, நம்ம கிட்ட முதலமைச்சர் அதிகாரம் இல்லையே அப்படின்னு இந்த ஆளுக்கு வந்து கலைஞர் மேல, ஜெயலலிதா மேல பொறாமை.
ஓகே. புரியுது உங்களுக்கு? அதனாலதான் அந்த ஆள் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவங்க இருந்தப்ப வர்றதுக்கு திராணி தைரியம் உனக்கு கிடையாது. புரட்சி தலைவி ஜெயலலிதா இருக்கும்போது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது, நீ அரசியல் பேசுறதுக்கு உனக்கு திராணி தைரியம் இருந்தது உனக்கு? நான் கேட்கிறேன், இருந்ததா உனக்கு? அவங்க எதிர்த்து நீ பேசுனியா? நீ வந்து போராடினியா களத்துல? நீ ஈழத்தமிழருக்கு போராடினியா? சொல்லுங்க நீங்க, சொல்லுங்க நீங்க. இல்ல இப்பவுமே அவர் கலைஞரை எதிர்த்து பேசலையா? அவங்களதான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தானே சொல்றாரு. இன்ஸ்பிரேஷன் சும்மா சொல்லுவான், நான் நம்பணுமா தானே? உனக்கு என்னன்னா அவங்கள மாதிரி வரணும், எம்ஜிஆர் மாதிரி அண்ணா மாதிரி வரணும். அதுக்கு முதல்ல குவாலிட்டியா உன்ட்ட இல்லடா. முதல்ல உன்ட்ட என்ன குவாலிட்டி இருக்கு உங்ககிட்ட? நல்ல மேடை பேச்சாளனா நீ? கொள்கையை உள்வாங்கிருக்கியா? தத்துவத்தை உள்வாங்கிருக்கியா? என்ன தத்துவம் உனக்கு தெரியும்? சொல்லு. பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சியம் ஓபன் சேலஞ்ச் விஜய்க்கு நான் கொடுக்குறேன். விஜய் மேலுக்கு மரியாதை கிடையாது விஜய்க்கு இனிமேல். நான் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியத்தை பத்தி இந்த 3 கருத்தியல் தான் உலகத்தை ஆட்டி படைக்குது. இந்த 3 கருத்தியல் தான் மனித சமூகத்தின் விடுதலை. இந்த கருத்தியலை பத்தி விஜய் 1 மணி நேரம் ஒவ்வொரு கருத்தியலை பத்தி பேசிட்டாருன்னா நான் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியே போறேன், அரசு விட்டு நான் வெளியே போறேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரி மேடை பேச்சாளர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னா அப்போ சீமான் தானே அப்படி இல்ல மேடம், தத்துவம் தெரியணும்ல. தத்துவம் இல்லாத தலைமை என்பது ரசிகர் கூட்டத்தை தான் உருவாக்கும், தக்குரி கூட்டத்தை தான் உருவாக்கும். தத்துவம் தான் தலைமை. இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா இருந்தார், முத்தமிழ் டாக்டர் கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், எல்லா தலைவர்களும் தத்துவத்தின் சார்ந்து நின்றாங்க. என்ன தத்துவம்? பெரியாரியம், திராவிடம், திராவிட கருத்தியல், திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தத்துவம் பெரியாரியத்தை ஏத்துக்கிட்டாங்க, பெரியார் கொள்கைகளை ஏத்துக்கிட்டாங்க. அந்த தத்துவம் தான் அவங்க கைட் பண்ணுச்சு. இன்னைக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்காரு, நல்ல ஆட்சி கொடுக்கிறாரு, 0 பாவர்ட்டி கொண்டு வந்திருக்காரு, வறுமை இல்லாத மாநிலமா மாத்திருக்காரு கேரளாவை. எது? மார்க்சியம், கம்யூனிசம், அந்த தத்துவம். அந்த தத்துவத்தின் பிரதிநிதி தான் பினராயி விஜயன். நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்க தத்துவம் இல்லாத தலைமை உருவாவே முடியாது உலகத்துல. நீ தக்கூரி, நீ உன்ட்ட என்னடா தத்துவத்தை எதிர்பார்க்க முடியும்? எவ்வளவு மேடம் நம்ம தொடர்ந்து கொடுக்குறாங்க? நம்ம யோசிச்சு பாருங்க. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு தத்துவமும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, உனக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியமே உனக்கு தெரியாது. இல்ல தெரியாதுதான், ஆனா என்ன தெரியாதுன்னா எங்களுக்கு வந்து கொள்ளையடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாரு. நீ கொள்ளையடிக்க தாண்டா வந்திருக்க, அது எனக்கு தெரியும்டா. எப்பாடி நான் எவ்வளவோ நடிகனை பார்த்தோம்டா நானு. நீ கொள்ளையடிக்க தாண்டா விஜய் நீ வந்திருக்க, நீ அரசியலுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும்பா தம்பி, நீ அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாத. நான் என்ன சொன்னா, உனக்கு என்னடா தத்துவம் தெரியும்? முதல்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியத்தை பத்தி நான் விட்ட சவால். நீ விஜய், நான் தாவேக ரசிகர்கள், அனில் குஞ்சு எல்லாம் போய் உன் தலைவன் சொல்லு, தக்குரிட்ட. இந்த சவாலை ஏத்துக்கிட்டு விஜய் 1 மணி நேரம் லெக்சர் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சியம் 1 hour 3 hours லெக்சர் மட்டும் கொடுத்துட்டாருன்னா நான் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியே போறேன், அரசியல் விட்டு நான் வெளியே போறேன். நீ அரசியல் நான் பேச மாட்டேன். இல்ல இந்த விஜய் வந்து இந்த சவால் வந்து விஜய் தலைவர் விஜய்க்கா இல்லனா பாத்துட்டு இருக்க தலைவர் விஜய்? உன் தலைவன் பேசணும் 1 மணி நேரம் 3 மணி நேரம் லெக்சர் கொடுக்கணும். அம்பேத்கரையும் 1 hour, பெரியாரையும் 1 hour, மார்க்சியம் 1 hour லெக்சர் மட்டும் கொடுத்துட்டேன்னா நீ நான் போயிடுறேன். இனிமே உன்னை பத்தி நான் பேச மாட்டேன். முடியாது. ஏன்னா உனக்கு தத்துவம் கொள்கை ஒண்ணுமே தெரியாது. உனக்கு சும்மா இந்த மேடம் இந்த 10 ரூபாய்க்கு ஒரு புக் வைப்பாங்க, இதுல மெரினா பீச்ல கிடைக்கும். அம்பேத்கர் 10 ரூபா, பெரியார் 10 ரூபா, மார்க்ஸ் 10 ரூபான்னு ஒரு 5 பக்கம் போட்டிருப்பாங்க அவங்கள பத்தி. கட்டுரை போட்டிக்கு படிக்கிறது குழந்தைங்க, இந்த எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கிறது. அதை வாங்கி இந்த ஆள் படிச்சு விட்டு வந்து சும்மா அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது மேடம். இது இந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது மேடம். வேலுநாச்சியார் பத்தி தெரியுமா? அஞ்சலி அம்மாளை பத்தி தெரியுமா? காமராஜரை பத்தி தெரியுமா? சொல்லுங்க நீங்க. இல்ல அவங்கள வச்சா எந்தெந்த ஓட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கறது. அதான் ஜாதி ஓட்டு கிடைக்கும், எல்லா ஜாதி தலைவரையும் கொண்டு வந்து வச்சிருது. புரியுதா உங்களுக்கு? விஜய்க்கு வந்து ஒரு இலவம் தெரியாது, தத்துவம் தெரியாது, தமிழ்நாடு அரசியல் வரலாறு தெரியாது, மொழிப்போர் தியாகம் தெரியாது. இல்ல இந்த மாதிரி எதுவுமே தெரியாத இவர் வந்து 30% வாக்குகள் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி புதுசா ஒரு கட்சி தொடங்கி உங்களால 1% ஓட்டு வாங்க முடியும்? யார் சொன்னா 30% வாக்கு வச்சிருக்காங்க? யார் சொன்னா? விஜய் சொல்றாரு. விஜய் அடிச்சு விடுவான், 100% கூட அடிச்சு விடுவான். நான் நம்பர் மாதிரி நானே. எங்கப்பா அவன்கிட்ட 30% வாக்கு இருக்கு? 50-60% கன்சல்டேட் டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கேக்கு 20%. ஏன்னா பல ஃபேக்ஷன் உடைஞ்சு கிடக்கு. தேசிய கட்சிகள் ஒரு 10%. இந்த சைமன் செபஸ்டியன் ஒருத்தன் தெரியுறான், ஆர்எஸ்எஸ் பாஜக கைக்கூலி, இந்த நாம் தமிழர் கட்சி அவன் இருக்கான், தம்பிகள் அவங்களுக்கு என்ன ஒரு 10-8% இருக்கு. இவ்வளவுதான் தமிழ்நாடு ஓட் பேங்க். அந்த இது கன்சல்டேஷன் அந்த 100%. உனக்கு எங்க ஓட் பேங்க் இருக்கு? நீ எப்படி சொல்ற? நீ சரி, நீ ஓட்ட உடப்பேனே வச்சுக்குவோம். இஸ்லாமியல், கிறிஸ்தவர்கள், பட்டியல் சமூகம், பெண்கள் ஓட்ட நீ டார்கெட் பண்ணி தான் வர்ற. உன்னை அதுதான் பாஜக, ஆர்எஸ்எஸ், தாவேகா, அனில் குஞ்சுகள், தாவேகா உன்னை இறக்கி விட்டுருக்கான். மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி ஐயர், இந்த பாஜக, ஆர்எஸ்எஸ், அமித்ஷா, மோடி உன்னை இறக்கி விட்டுருக்காங்க. அதுவும் உனக்கு வராது. ஏன்னா மக்கள் வந்து உறுதியா இருக்காங்க, திமுக மக்கள் இருக்காங்க. இல்ல இது நீங்க சொல்லலாம், 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்க மக்கள் வந்து திமுக பக்கம் போவாங்க அப்படின்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? 5000 ரூபாய் வந்து மக்களோட உரிமை தொகையாது, அரசு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையாது. கோடை கால தொகுப்புன்னு சிறப்பு தொகுப்பா 2000 சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய். இப்ப மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. எந்த திட்டத்தையும் அரசு கொடுக்க முடியாது, மக்கள்கிட்ட பணமும் கொடுக்க முடியாது, இதை அமல்படுத்த முடியாது. உங்களுக்கே தெரியும், தேர்தல் ஆணையத்தோட அந்த நடைமுறை சட்ட விதிகள் வந்துருச்சுன்னா இதுவும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் அட்வான்ஸா போடுறாங்க. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன். பரவாயில்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுக்குறாரு, நீ அதுவும் கொடுக்க மாட்டேன். நீ செத்து போனாலும் கொடுக்க மாட்டேன், வாய்க்கரிசி கூட போட மாட்டேன். நீ தயவுசெய்து பேசாத. நீ தயவுசெய்து, உன்னை பார்த்தாலே கடுப்பு எரிச்சல் தான் வருது எனக்கு. ஏன்னா உனக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஜீரோ. நீ ஜீரோ மேடம். எனக்கு என்னன்னா 1% அறிவு இருந்தா கூட நம்ம அவனை மதிக்கலாம். அவனை நம்ம 100% அறிவாளியா மாத்தணும், அவனை நம்ம ஒரு பலமான எதிரியா மாத்தி அவங்க நம்ம சண்டை செய்யணும் போலாம். ஒண்ணுமே தெரியாது மேடம் இந்த நபருக்கு. ஜீரோ மேடம் இந்த நபர்.
இந்த நபருக்கு என்னன்னா ஹீரோயிசம் பண்ணணும், படத்துல பண்ற ஹீரோயிசத்தை நீ திரையில பண்றத தரையில நீ பண்ண பாக்குற, ரொம்ப ரொம்ப தப்பு. மக்கள் அடிச்சு ஓட ஓட விரட்ட போறான் தமிழ்நாடு மக்கள், உடனே அதான் நடக்க போகுது. உன் ஹீரோயிசத்தை கொண்டு போய் நீ திரையில படத்துல வச்சுக்கோ, நீ தயவுசெய்து தரையில அதை மாதிரி பண்ணாத. ஏன்னா இது வந்து ரியல் லைஃப் கண்ணா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, இது வந்து உண்மையான வாழ்க்கை. நீ இங்கெல்லாம் ஹீரோவா இருக்கணும்னா நீ பகத்சிங் மாதிரி இருக்கணும், அண்ணா மாதிரி இருக்கணும், பெரியார் மாதிரி இருக்கணும், கலைஞர் மாதிரி இருக்கணும், எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட ஏத்துக்கலாம். அவங்கள ரியல் லைஃப் ஹீரோஸ், புரியுது உங்களுக்கு, ரியல் பீப்புள் லீடர்ஸ். அவங்ககிட்ட 1000 விமர்சனம் இருக்கலாம், இந்த தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, 1000 விமர்சனம் இருந்தா கூட அவங்க ரியல் பொலிட்டிக்கல் ரியல் லைஃப் ஹீரோஸ். மக்களோடு சென்று மக்களோடு பணியாற்றி மக்கள் மனங்களை வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தலைவர்களாக இருந்து முதல்வர்களாக இருந்து சகாப்தமா இருந்து வரலாறு மாதிரி போனவங்க. நீ வந்து ஒரு தக்கூரி, நீ ஒரு கூத்தாடி, நீ ஒரு நடிகை, அவ்வளவுதான். புரியுது உங்களுக்கு, கேமரா முன்னாடி மேக்கப் போட்டு ஆடுவ, அவ்வளவுதான் உன்னோடது. நீ பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. விஜய் ஒரு ஆளே கிடையாது மேடம். கேமரா முன்னாடி வாய்ப்பு கிடைத்தால் நீங்க வந்து நடிகனாவோ காமெடியனாவோ ஆக்ட்ரஸாவோ நீங்க யாரா வேணாலும் நீங்க நடிக்கலாம். யாருன்னா நான் பண்ணுவேன், நீங்க கூட பண்ணுவீங்க அது வாய்ப்பு கிடைச்சா. புரியுது, எந்த சீன்ஸ்லாம் நம்ம நடிப்போம். புரியுதா உங்களுக்கு, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு யுவர் ப்ரொஃபஷனல் கெரியர், ஒரு ஆக்டர், ஒரு கூத்தாடி, ஒரு நடிகை, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. வந்தேன்னா நீ 10 லட்சம் கோடி அடிக்க வர்ற, அங்க 250 கோடிக்கு 1 லட்சம் கோடி. ஆமா, நீ இப்ப 100 படம் நடிச்சா கூட அந்த படம் சம்பாதிக்க முடியாது மேடம். நீங்க வருஷத்துக்கு ஒரு படம் தான், இன்னும் 30 வருஷத்துக்கு எத்தனை படம் நீங்க சம்பாதிப்பீங்க? அப்போ சிஎம் ஆயிட்டா ஈஸியா நம்ம ஒரு 1.5 லட்சம் கோடி அடிக்கலாம்ல. அதுதான் அந்த நபரோட கால்குலேஷன். அதுல வந்து நீ வந்து தயவு செய்து நீ வந்து இங்க பாரு, கொள்கை கோட்பாடு தத்துவம் இருந்தா அந்த மக்களுக்கு நீ வேலை பண்ணவா, தெரியலன்னா தயவு செய்து வீட்டுல போய் உட்காரு பனையூருக்குள்ள. நீ ஒரு வேட்டை நாய், பாஜக அரசு வேட்டை நாய். பனையூர்ல போய் உட்காரு அப்படின்னா உங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா, எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியவா அப்படின்னு சொன்னா என் வீடாவது எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் நான் என்ன சொல்றேன்னா மேடம், ஒரு சமஞ்ச பிள்ளை, வயசுக்கு வந்த பொண்ணு, கல்யாணமான பொண்ணு, கல்யாணம் ஆக போற பொண்ணு, இன்னைக்கு ஸ்கூல் முடிச்ச பொண்ணு, காலேஜ் முடிச்ச பொண்ணு, பெண்களை பார்த்து பார்த்து நம்ம வளர்க்குறோம், அதுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வருது. ஓபனா இதுக்கு மேல நான் கேவலமா கேட்க முடியாது. பெண்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறது தானே. அதான் மேடம், பெண்கள் வெளியே வரணும், பெண் விடுதலை வேணும், பெண் கல்வி வேணும், பெண்கள் எல்லா சம உரிமை பெற வேண்டும், பெண்கள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்று திராவிட கருத்தியல் தந்தை பெரியார் போராடினார், தமிழ்நாடு நடக்குது. அதான் நான் சொல்றேன், தந்தை பெரியாரால பெண்கள் கூட வெளியே வர்றாங்க, நீ வரமாட்டிய வீட்டை விட்டு. தந்தை பெரியார் கருத்தியல் தலைவன் சொல்றீங்க, நீ வீட்டை விட்டே வெளியே வர மாட்டிய, ஆம்பளையா இருந்துகிட்டு. அதான பிரச்சனையா இருக்கு எனக்கு. நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ மக்களுக்காக வந்து நிக்கிறிய, நீ சோ காமிக்க சீன் போடதான் நீ லாயக்கு. முதல்ல நீ மக்களுக்கு போராடவே மாட்ட நீ என்னைக்குமே. இந்த நபரை பொறுத்தவரை சீனா பொண்ணு சோ காமிக்கணும், தன்னை பெரிய ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், அப்படி ஒரு கெத்தா வர்றது, அந்த இது மஸ்டர்ட் கலர் பேண்ட் ஒண்ணு போட்டுக்கிறது, வெள்ளை சட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு ஆஃப் ஹேண்ட் விட்டு ஒரு சிலம்பு ஒண்ணு கையில போட்டுக்கிறது, போட்டு ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றது. இது நேத்து ஒரு வெக்கங்கட்ட ஒரு டைலாக், எனக்குலாம் வந்து அப்படியே டிவி எடுத்து உடைக்கணும் போல தோணுச்சு எனக்கு. எல்லாருக்கும் ஸ்டேட்மெண்ட் என்னது, ஸ்டேட்மெண்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜரா, இவருக்கு வந்து ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரா. நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா நீ? நான் கேக்குறேன், ஏன் மோடி ஆபரேட்டிங்? இப்ப நான் இன்னொன்னு கேட்க வரேன், மோடி அமித்ஷா இன்னொரு சவால் விஜய்க்கு, தாவேகா தக்கூரி அனில் குஞ்சுகள், விஜய் உன் தலைவன் தக்கூரி காமி இதை செய்து தைரியமான ஆளா இருந்தா விஜய், நான் சவால் இந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள மோடி அமித்ஷா RSS பிஜேபி பார்ப்பன கும்பல், பனியா கும்பல், அதானி அம்பானி, இத மட்டும் எதிர்த்து விஜய் பேசிட்டான்னா நான் இந்தியா விட்டே போயிடுறேன் மேடம், தமிழ்நாடு விட்டே நான் போயிடுறேன். இல்ல பிஜேபியை வந்து நாங்க புறக்கணிக்கிறோம், ஏன்னா இது நடக்க போறது அசம்பிளி எலெக்ஷன், இதுல எதுக்கு நாங்க பிஜேபி பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக திருடினதே பிஜேபி தான்டா, RSS தான்டா, மோடி அமித்ஷா தான் நீங்க அதிமுக திருடி இருக்கான். அதிமுக கபலீகரம் பண்ணி நாசமாக்க போறதா இந்த தேர்தலே. அதிமுக அழிக்க போறானுங்க பாஜக, RSS, மோடி, அமித்ஷா. அப்ப அவங்களுக்கு குரல் கொடு. பாயாசத்தை எடுத்து குரல் கொடுறா, பாசிசம் பாயாசத்தை ஏன்டா அவன் எடுத்து பேச மாட்டான் எழுத்து. இதுக்கு எடுத்தாலும் திராவிட மாடல், திமுக, முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், உடன்பிறப்புகளே திட்டுறல, வேட்ட நாய் மாதிரி. நாய் தான்டா நீ, நாய் தானே வந்து குலைக்கிற, கத்துறல, கட்டிக்கிறல. தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் கேட்கிறேன், விஜய் ஆம்பளையா இருந்தா நீ வந்து பாஜக, RSS, மோடி, அமித்ஷா பார்ப்பன பனியா கும்பல், 3% பார்ப்பன கும்பல், அவங்க தான் நாட்டை நாசமாக்குறாங்க 97% அதிகாரத்தில் இருந்துகிட்டு. அடுத்தது அதானி அம்பானி, இவங்களை மட்டும் எதிர்த்து விஜய் பேசட்டும், நான் தமிழ்நாட்டு நான் கிளம்பிடுறேன், தமிழ்நாடு நான் வெக்கேட் பண்ணிடுறேன், நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். இல்ல அதிமுகவே இருட்டுல இருக்காங்க, அவங்கள பத்தி நாங்க எதுக்கு பேசணும் அப்படின்னு கேக்குறேன். நீ அவன் இருட்டுல இருக்கிறான், நீ புதகுழிக்குள்ள புதஞ்சு கிடக்கடா. நீ அவனா இருட்டுல தான் இருக்கிறான், லைட் போட்டா வெளியே வந்துருவான். நீ புதகுழிக்குள்ள புதஞ்சு கும் இருட்டுல கிடக்குற. உன்னையதான் நாங்க இப்ப நாங்க காப்பாற்ற வேண்டிய கடமையில இருக்கிறோம். வெக்கமான சூடு சொரணை இல்லையாடா விஜய் உனக்கு? நான் கேட்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க மேடம், பாஜக RSS நான் போன நேர்காணலே சொல்லியிருந்தேன், அவ்வளவு தமிழக விரோத விஷயங்களை பண்றான். தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக அவ்வளவு சட்டங்கள்,
அவ்வளவு மோசமான விஷயத்த பண்றான். அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை இந்த நபர் பேச மாட்டாரு மேடம். யோசித்து பாருங்க, யாரா துரோகி எங்களுக்கு? பாஜக RSS மட்டும் துரோகி இல்ல, மோடி அமித்ஷா பார்ப்பன கும்பல் மட்டும் எங்களுக்கு துரோகி கிடையாது. தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் உன்னைய மாதிரி கூட இருந்தே துரோகி. தமிழ் இனத்தை சேர்ந்தவன் தான் விஜய். தமிழ் இனத்துக்கே நீ துரோகி. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாம் அதிகமா இருக்கு. இல்ல மேடம், இல்ல மேடம், ஆமா சொல்றது கேளுங்க. RSS பாஜக மோடி அமித்ஷா துக்ளக் குருமூர்த்தி ஐயர் தான் தாவேகா கட்சி ஆரம்பிச்சுட்டு உன்னை இறக்கி விட்டுருக்காங்க. அது எனக்கு தெரியும். விஜயோட சீக்ரெட் என்ன எங்களுக்கு தெரியும். விஜய் யாரு இயக்குறாங்க எங்களுக்கு தெரியும். இல்ல அது குருமூர்த்தியே சொல்லிட்டாரு. குருமூர்த்தியே சொல்லிட்டாரு, நான் தான் இயக்குறேன்னு சொல்லிட்டாரு. பியூஷ் கோயலும் சொல்லிட்டாரு, விஜய் யாரும் எடுத்து பேசாதீங்கன்ட்டாரு. RSS பாஜக காரங்கள அவர் நம்ம ஆளுன்னு சொல்லிட்டாரு பியூஷ் கோயல். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து என்னன்னா மேடம், எதிரிகளை நான் வந்து மதிப்பேன். அவன் ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டான், எதிரி வாடா மோதி பாப்போன்ட்டான். தமிழ் இனத்திலே இருந்துகிட்டு விஜய் வந்து தமிழ் தான். இவன் இன்னும் அரேபியோ அமெரிக்காவோ சைனாவோ ரஷ்யாவோ ஜப்பானோ கிடையாது. தமிழ் தான் விஜய். தமிழ் இனத்தை சேர்ந்ததான் விஜய். தமிழ் இனத்திலே இருந்துகிட்டு ஒருத்தன் அந்த கும்பல் வேலை பாக்குறான் பாருங்க. பார்ப்பன கும்பல் கைக்கூலியா, RSS பாஜக கைக்கூலியா, மோடி அமித்ஷா கைக்கூலியா ஒருத்தன் இங்க உட்காந்து வேலை பாக்குறான் பாருங்க. இவன் வந்து எட்டப்பன். எட்டப்பன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த எட்டப்பன் ஒரு ரோல் வரும். இப்ப நிறைய பேர் இருக்காங்க, உடையனத்தேவன், பல பேர் இந்த வரலாற்றுல வருவானுங்க. இவன் எல்லாம் எப்படின்னா, நாட்டுக்கு போராடுறவன் கூட இருந்துகிட்டு எதிர் பார்ட்டியோட சேர்ந்துக்கிட்டு துரோகம் பண்ணுவானுங்க. மாடர்ன் எட்டப்பன் தான் விஜய். ஆமா மேடம், தமிழ் இனத்தை சேர்ந்த நீ வந்து யார் கைக்கூலியா இருக்க? அவங்க கைக்கூலியா இருக்க. அப்ப யாருக்கு எதிராக வேலை பாக்குற? தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு எதிராக வேலை பாக்குற. அப்ப விஜய் வந்து தமிழ்ன துரோகி தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா துரோகி என்னைக்குமே மன்னிப்பு கிடையாது மேடம். எதிரியை கூட மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்கவே கூடாது. ஏன்னா முதுகுல குத்துறான் கூட இருந்துகிட்டு, எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? இல்ல திமுகவுக்கு எதிராக யாரு பேசினாலுமே அவங்க மேல இப்படி ஒரு முத்திர குத்துறீங்களா? அதுவே ஒரு தவறான மேடம். சாட்சிகள் நீங்களே சொன்னீங்களே, குருமூர்த்தி சொல்லிட்டாரு, பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு, RSS சொல்லிட்டாங்க, பாஜக சொல்லிட்டாங்க, நீங்களே சொல்றீங்களே. இப்ப நயனா நாயந்தரன் சொல்றாருல, பாஜக மாநில தலைவர், செந்தில் பாலாஜி தான் காரணம் கரூருக்கு. அவருதான் என்ன ஒரு இதுமே சொல்லிருக்காரு, த்ரிஷா வீட்ல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு. மேடம் அதெல்லாம் வந்து இவங்க பேசுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து விஜய ஜோசப் ஜோசப்னு சொன்ன பாஜக RSS இப்பயே சொல்ல மாட்டேங்குது ஜோசப் ஜோசப்னு. ஏன் எச்ராஜா சொல்ல மாட்டாரு ஜோசப் ஜோசப்னு? ஏன்னா நம்மாலு விஜய், நம்மாலு நம்ம RSS பாஜக காரர் அவரு, நம்ம பி டீம், நம்ம எதுக்கு அவர் திட்டணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அதுல வந்து விஜய் வந்து நான் என்ன சொல்றேன்னா, துரோகி. துரோகி நான் என்னைக்கு மன்னிக்க மாட்டேன், மதிக்க மாட்டேன். நான் ஏன் இவ்வளவு கொந்தளிச்சு இவ்வளவு மோசமா விஜய் கிளின்னு கிளிக்கிறேன்னா, துரோகி அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு வயிறு எரியுது. எனக்கு வந்து என்னன்னா வந்து மனது ரொம்ப வேதனையோட நான் உடஞ்சு நான் பேசிட்டு இருக்கேன். நான் விஜய் திட்டணும்ன்றது என் நோக்கம் இல்ல. தாவேகா அணில் குஞ்சுகள், தாவேகா கட்சியை வந்து அழிக்கணும், ஒழிக்கணும், திட்டணும்ன்றது என்னோட நோக்கம் கிடையாது. ஆனா வந்து துரோகியா இருக்க பாரு தமிழ்நாட்டுக்கு, என்னால அதை ஜீரணிச்சுக்க முடியல. எனக்கு வயிறு எரியுது. எனக்கு வந்து மனவேதனை, உடைந்து போயிருக்கேன் நான். ஏன்னா இந்த தமிழ் சமூகம் வந்து இந்த இந்து மதத்தால, பார்ப்பனியத்தால, ஜாதியால, மூட நம்பிக்கையால, பிற்போக்கு சிந்தனை, ஏற்றத்தாழ்வுகளால நாசமா போயிருச்சு. இந்த RSS பாஜக மோடி அமித்ஷா மத்தியில இந்த 2014 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு துரோகங்கள், அவ்வளவு அநீதிகள் செய்யப்படுது. சட்டங்கள் அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்டங்கள். தமிழர்களை ஒழிக்க பாக்குறான், தமிழ்நாட்டை ஒழிக்க பாக்குறான், அழிக்க பாக்குறான் தமிழ் மொழியை. அப்ப அந்த அவனுக்கு கை கூலியா ஒருத்தங்க பி டீம் உட்காந்துருக்கான் பாருங்க. விஜய், தாவேகா அணில் குஞ்சுகள், தாவேகா நிர்வாகிகள். விஜய் இந்த துரோகியை என்னால ஏத்துக்கொள்ள முடியல. எனக்கு வந்து என்னன்னா வர்ற ஆத்திரத்துக்கு வந்து எனக்கு வந்து என்னன்னா கண்டிப்பா வீழ்த்துவாங்க. தேர்தலில் விஜய் வீழ்த்தே தீருவோம். தேர்தலில் விஜய் சும்மா விட மாட்டோம், தாவேகா நிர்வாகிகளை சும்மா விட மாட்டோம். தாவேகா கட்சி தமிழ்நாடு முழுக்க டெபாசிட் கூட வாங்க முடியாம நாங்க வேலை பார்ப்போம். விஜய் வீழ்த்தியே தீரும். விஜய் வாழக்கூடாது தமிழ்நாட்டுல. நீ துரோகம் பண்ணிட்ட தமிழ்நாட்டுக்கு, நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு தமிழ்நாடு ஓடி இருந்தே இங்க இருக்காது. ஏன்னா உன்னை போன்ற துரோகிகளை என்றுமே மன்னிக்க முடியாது. உன்னை ஒழித்து கட்டுவதுதான் எங்களோட வேலை. உன்னை சும்மாவே விட மாட்டோம் நாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய துரோகம் நீ பண்ணிட்டு இருக்க. இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து என்னன்னா எந்த நடிகருமே பண்ணல. ரஜினிகாந்த் கூட பண்ணல மேடம் இந்த துரோகத்தை. கமல்ஹாசன் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் பாஜக RSS ஆதரவாளர் தான். அவர் இந்து மத பற்றாளர் தான். குருமூர்த்திக்கு நெருக்கம் தான், மோடி அமித்ஷாக்கு நெருக்கம் தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு அவர் துரோகம் பண்ணல. ரஜினிகாந்த் சம்பாரிச்சாரு, நல்லா வாழ்றாரு. உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உயிரோட நான் வாழ்றேன், இங்கதான் இருப்பேன்றாரு. ரஜினிகாந்த் கூட நம்ம ஒத்துக்கலாம். அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கல, தமிழ்நாட்டை கொண்டு போய் பாஜக RSS கைக்கூலியா இருந்து செயல்படல. கட்சி ஆரம்பிச்சு அவர் டீசெண்டா ஒதுக்கிட்டாரு உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா நீ எப்படி இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கமல்ஹாசன் கூட பாராட்டலாம். மக்கள் நீதி மையம் ஸ்டார்ட் பண்ணாரு, திராவிட அந்த நீரோட்டத்துக்குள்ள வந்துட்டாரு. திமுக வளர்ச்சி இன்னைக்கு பெரியாரிய கருத்தியல் சார்ந்து இயங்குறாரு, அம்பேத்கரிய மார்க்சிய கருத்தியல் சார்ந்து இயங்குறாரு. நாடாளுமன்றத்துல போய் முழங்குறாரு, பாஜக RSS பாசிசத்துக்கு எதிராக இன்னைக்கு போர் செய்யறாரு கமல்ஹாசன் அவர்கள். அவரை கூட நம்ம மதிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து சேர்ற இடம் இந்த மக்களுக்கான கருத்தியலா இருக்குது. அம்பேத்கரையும் பெரியாரிய மார்க்சியம். நீ என்னைக்கா அம்பேத்கர் பத்தி பேசியிருப்பியா, மார்க்ஸ் பத்தி பேசியிருக்கியா, பெரியார் பத்தி பேசியிருக்கியா? நீ இந்த கருத்தியல சிதைக்கிறதுக்கு தான் நீ வந்திருக்க. ஆனா உன்னை சும்மா விடக்கூடாது. அது வந்து விஜய் வந்து வீழ்த்துவதுதான் எனக்கெல்லாம் வந்து ஃபுல் டைம் ஒர்க். எனக்கு அதுதான், விடவே மாட்டேன். விஜய் வீழ்ந்து விஜய் வந்து ஒளிந்து போவதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அதனால வந்து நீங்க விஜய் சாரமா இடப்படாதீங்க. விஜய் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் டு தமிழ்நாடு. இவ்வளவு பெரிய துரோகி நான் இப்ப மாடர்ன் டேஸ்ல இந்த 21ஆம் நூற்றாண்டுல
இந்த மாடர்ன் டைம்ஸ்ல நான் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய துரோகி தமிழினத்துக்கு யாருன்னா, எப்படி வந்து நம்ம பிரபாகரனுக்கு வந்து சொல்லுவோம்ல கர்ணா இருந்தான், பிரபாகரன் கர்ணான்னு ஒருத்தர் காட்டி கொடுத்தான் ராஜபக்ஷ போய், அது மாதிரி இந்த துரோகி வந்து நரேந்திர மோடிக்கு தமிழகத்தை ஒழிப்பதற்கு, தமிழ்நாட்டை ஒழிப்பதற்கு, தமிழ் மக்களை ஒழிப்பதற்கு, தமிழ் மொழியை ஒழிப்பதற்கு, அதுவும் தமிழ் இனத்தை சேர்ந்த பண்றான் பாருங்க, விடவே கூடாது. ஏன்னா அதனாலதான் நான் உண்மை தெரிஞ்சனாலதான் இவ்வளவு கத்திட்டு இருக்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ தமிழகம் முழுக்க பரப்பப்படணும். தாவேகா கட்சிக்காரன் பார்க்கணும், விஜய் ரசிகன் இந்த வீடியோ பார்க்கணும். நான் உண்மையை பேசிட்டு இருக்கிறேன், பொய் பேசல. உண்மையை தரவுகளோட டேட்டாஸோட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும்ல RSS பாஜக இவங்க தொடர்பு என்ன, மயிலாப்பூர் துக்ள குருமூர்த்தி ஐயரோட இவன் தொடர்பு என்ன, மோடி அமித்ஷா கூட விஜயோட தொடர்பு என்ன, யார் விஜய் இயக்குறா, இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்குதா? நீங்க அருண்ராஜ் ஐஆர்எஸ் எடுத்துக்கோங்க, புஷி ஆனந்த் எடுத்துக்கோங்க, சிடி நிர்மல்குமார் எடுத்துக்கோங்க, ஆதவர்ஜனா எடுத்துக்கோங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய நிர்வாகிகளும் RSS பாஜக பின்புலம் பண்றவர்கள், அதை மறந்துடாதீங்க தயவு செய்து. ஏன்னா விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே தெரியும் RSS பாஜக தான் அவனை இறக்கி விட்டுருக்குன்னு. ஆனா வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம அது வேலை பாக்குறான் பாருங்க, ஒருத்தன் கை கூலியா வேலை பாக்குறான் பாருங்க. இது வந்து இதுக்கு ரொம்ப சீப் மேடம். இது வந்து நம்ம வர்ணிக்க வார்த்தைகள் இல்ல, கொச்சையான வார்த்தைகளை வர்ணிக்க முடியும். அவ்வளவு சீப்பான வேலையை இந்த நபர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இது வந்து தமிழக மக்கள் அறிவார்கள், தமிழக மக்கள் விஜயை வீழ்த்துவார்கள், எந்த மாற்றுக்கத்து கிடையாது. தயவுசெய்து வந்து இந்த சேலம் நிகழ்ச்சியில நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. இது வந்து என்னன்னா வந்து குருமூர்த்தி ஐயர் போட்டு கொடுத்த நாடகத்துல ஸ்கிரிப்ட்ல விஜய் பேசியிருக்காரு. குருமூர்த்தி தான் ஸ்கிரிப்ட். விஜய் என்னென்ன பேசணுமோ எல்லாமே மயிலாப்பூர் துக்ள குருமூர்த்தி ஐயர் தான் கொடுப்பாரு. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி RSS தான் கொடுக்கும், பிஜேபி தான் கொடுக்கும். அதான் அந்த பேசிட்டு இருக்கிறான். என்ன நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்து நான் என்ன கேட்கறேன், நீ ஸ்கிரிப்ட் எல்லாமே பேச மாட்டியா? தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து துண்டு சீட்டுகள் வச்சு பேசுவாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவர் பேசுவாரு. பல மேடைகள் இப்ப சமீப காலங்கள் கடந்த சில ஆண்டுகளை பாருங்க, அவ்வளவு அருமையா எந்த ஸ்கிரிப்டுமே இல்லாம அவரே ஓன அழகா பேசுறாரு, டேட்டாஸ் எல்லாம் தொகுத்து கொடுக்குறாரு, அவரே அழகா செய்த திட்டங்களை சொல்றாரு. அவர் இவனுக்கு கிண்டல் பண்ணுவானுங்க, அதுக்காக அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். ஏன்னா அவர் வந்து வயதாயிருச்சு, இன்னைக்கு வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, மேடைகள்ல அவ்வளவு அழகா பேசுறாரு, மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். நம்ம அதை உண்மையிலே பாராட்டணும். இந்த வயசுல 70 வயசுல அவர் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு பாருங்க இந்த மாநிலத்துக்கு, அதை நம்ம பாராட்டணும். நீ வெக்கமே இல்லாம ஓ ஸ்கிரிப்டும் கிடையாது, நீயும் ஓனாம பேச தெரியாது உனக்கு. நீ வந்து அவரை கிண்டல் பண்ற நேத்து உட்காந்துட்டு என்ன ஒரு வெக்கமே இல்லாம ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார், ஏன்னா நீ வந்து உனக்கு ஒழுக்கம் இருக்குது? ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படிதான் டீல் பண்ணுவேன் நீ மேடையில, இப்படிதான் பேசுவேன் நீ தமிழ்நாடு முதலமைச்சர்? நான் கேட்கிறேன், நான் யோசிச்சு பாருங்க மேடம், ஒரு குழந்தை கூட டீசெண்டா பேசும் மேடம் மேடையில. அந்த ஸ்கிரிப்ட் கூட வந்து குருமூர்த்தி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது, அதை நீ பேசிட்டு இருக்கிற வெக்கமே இல்லாம. உனக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பத்தி தயவுசெய்து பேசாத. இந்த ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், இது என்ன மேடம் பேச்சு? இது என்ன ஒரு பழக்கம் நான் கேட்கிறேன். ரொம்ப சீப்பா இருக்கு இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் தயவு செய்து நீ அரசியலை விட்டு விலகிரு, அரசியல்ல இருக்காத. நீ துரோகி என்பதை நாங்கள் அறிந்து விட்டோம், நீ துரோகி என்பதை நாங்கள் கண்டறிந்து விட்டோம். எங்கள்கிட்ட எல்லா டேட்டாஸ் இருக்கு, உன்னை பத்தி எல்லா அந்தரங்களும் எங்கிட்ட இருக்கு. இப்படியே நீ தொடர்ந்தேன்னா எல்லாமே வெளியிடப்படும், எல்லாமே வெளியிடப்படும், இன்னும் நாசப்படுத்தப்படும் வாழ்க்கை. சினிமால நீ அவ்வளவுதான் முடிஞ்சு, உனக்கு ஃபீல்ட் அவுட். நீ ஒரு சினிமா உனக்கு வாய்ப்பு கிடையாது. அரசியல்லையும் நீ ஃபீல்ட் அவுட் ஆக்கப்படுவாய் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அந்த அந்தரங்கள், அந்த டேட்டா எல்லாமே அடுத்த ஒரு இன்டர்வியூல கண்டிப்பா வெளியிடுவோம். கண்டிப்பா நான் வெளியிடுவோம், நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் வந்து விஜய் ஒழிச்சு கட்டுறதா இந்த முதல் வேலை நான் சொல்லிட்டேன். விஜயை கண்டிப்பா வீழ்த்துவோம். நீங்க பார்க்க தானே போறீங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜய் வீழ்த்தப்படுவதுதான் என்னுடைய இலக்கு. கண்டிப்பா நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.